செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 10 முறை, அதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாகவே 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவர், 2 முறை அமைச்சராக இருந்தவர். அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையா இருக்காரு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ச்சியா பயணப்படுறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய விசுவாசியாக கருதப்படக்கூடியவர் செங்கோட்டையன். எந்த அளவுக்குன்னா 1989 காலகட்டத்தில் சட்டசபையில் அமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சட்டையை கிழிச்சு, மேலாடையை கிழிச்சு, அவங்களுடைய முடிய கூந்தலை பிடிச்சு இழுத்து பெரிய கலவரம் ஏற்படுது. அதுல கருணாநிதி அவருடைய முகத்துல குத்துனவர் செங்கோட்டையன் என்ற செய்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர். ஜெயலலிதா விசுவாசத்தை தாண்டி அந்த பகுதியில் மக்கள் செல்வாக்கு கொண்டவர். அதிமுக தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக அவர் இருக்கார். அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேகாவை வெல்ல வைப்பதற்கோ இல்ல விஜயை வலு சேர்ப்பதற்கோ ஒரு கூட்டணியை உருவாக்கி, ஒரு கட்சியை உருவாக்கி, ஒரு இயக்கத்தை உருவாக்கி, அதிமுக பிரிச்சுக்கிட்டு அங்க போய் சேருவார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான், டிடிவியும் கிட்டத்தட்ட அதே நிலைமை கொண்டவர் தான். அப்போ இந்த 3 பேருமே தாவேகாக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ வேற என்ன செய்ய போறாங்க?